ஐயப்பனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம ஃபுல்லா பாருங்க, டீடைலா சொல்றேன். அண்ட் வீடியோவோட எண்ட்ல ஒரு முக்கியமான அதிசயம் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. சபரிமலையில நாம பாக்குற ஐயப்பன் நைஷ்டிக பிரம்மச்சாரி, இது நமக்கு தெரியும். ஆனா ஐயப்பனுக்கு மொத்தம் 8 அவதாரங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த 8 வடிவங்களை அஷ்டசாஸ்தாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு அவதாரம் தான் இந்த ஐயப்பன் கோவில். இந்த கோவில் கேரளாவில் உள்ள கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த இடம் தான் ஆரியங்காவு தர்மசாஸ்தா கோவில். இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற சிலிர்க்க வைக்கும் உண்மையான வரலாறு என்ன தெரியுமா? பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரா சமூக வியாபாரி ஒருத்தர் தன்னோட பொண்ணு புஷ்கலாவோட வியாபாரத்துக்காக கேரளாவுக்கு வராரு. அந்த பொண்ணு ஆரியங்காவு பகுதியில் இருக்கிற சாஸ்தா மேல தீராத பக்தி கொண்டு அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க தங்கியிருந்த இடத்துல ஒரு காட்டு யானை தாக்க வருது. அப்போ அங்க வந்த ஒரு வீரமான இளைஞன் அந்த யானையை விரட்டி அவங்கள காப்பாத்துறாரு. அவர் வேற யாரும் இல்லை, ஐயப்பன் தான். இதனால சந்தோஷப்பட்ட அந்த வியாபாரி, என் பொண்ணை உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சாஸ்தாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு திருமண ஏற்பாடுகளுக்காக மதுரைக்கு போறாரு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. புஷ்கலா தேவியோட தந்தை கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தா அங்க அவர் பொண்ணை காணோம். பொண்ணை எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. மனசு உடைஞ்சு அழுகிறாரு. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் என்னன்னு திரும்பி பார்த்தப்பதான் ஒரு அதிசயத்தை பார்த்து உறைஞ்சு போறாரு. கல்யாணத்துக்காக மதுரைக்கு போன அப்பா திரும்பி வர்றதுக்குள்ள சாஸ்தா மேல இருந்த அதீத காதலால புஷ்கலா தேவி தன் உடலை நீத்து ஆரியங்காவுல இருக்கிற சாஸ்தாவோட சிலையிலேயே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அப்படியே உறைஞ்சு போன வியாபாரிக்கு ஐயப்பனே அசிரீரியா வந்து, உங்க பொண்ணு என்ன அடைஞ்சிட்டாங்க, ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாசம் எங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு வாக்கு தராரு. அந்த வாக்கு இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றப்பட்டு வருது. கேரளா, தமிழ்நாடு 2 மாநிலங்களையும் 2 கலாச்சாரத்தையும் இந்த காதலால ஒன்று சேர்த்த ஆரியங்காவு சாஸ்தாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அவருக்கு இன்னொரு மனைவி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சுவாமியே சரணம் ஐயப்பா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு சொல்கிறேன்.